Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோஸ்ல இயர் பத்தின கான்செப்ட் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அது பேஸ் பண்ண क्वेश्चंस நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். So first question, photosensitive compound in human eye is made up of. So ஐல இருக்கிற இந்த photosensitive compound அதாவது rhodopsin எதனால மேட் ஆயிருக்கு அப்படினு கேக்குறாங்க. First optionல கொடுத்திருக்காங்க opsin and retinal. ஓகேவா? So opsin and retinal. Second option opsin and retinol. So retinol அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு aldehyde derivative. So opsin and retinal தான் வரும். Next one transducin and retinal கிடையாது. guanosin and retinolum கிடையாது. ஓகேவா? So correct option என்ன அப்படினா opsin and retinal. Next one, cornea is. So cornea வந்து எந்த part அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? cornea அப்படிங்கற part வந்து என்னன்னு பார்த்தோம், anteriorல இருக்க அந்த bulged portion of sclera தான் வந்து நம்ம cornea அப்படினு பார்த்தோம். ஓகேவா? So அதுக்கான correct answer என்ன அப்படினு பார்த்தோம்னா anterior portion of sclera. Anterior portion of sclera தான் cornea. Next one, which of the following is wrong about choroid? So choroid பத்தி wrong ஆன ஆப்ஷன் எது அப்படினு கேக்குறாங்க. devoid of blood vessels. சோ வந்து கொராய்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம், நிறைய blood vessels இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா devoid of blood vessels. அங்க வந்து blood vesselsங்கிறது absent அப்படினு சொல்லிருக்காங்க. இது middle layer correct, bluish in colorல இருக்கும் correct, forms ciliary body correct. So first option தான் wrong. சோ இங்க wrong option கேக்குறதுனால நம்ம first option சூஸ் பண்றோம். Next one, choroid layer is dash over posterior two-third region. So அந்த choroid layer வந்து posterior two-third regionல எப்படி இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. So நம்ம என்ன பார்த்தோம், choroid வந்து posterior two-third regionல thin-ஆ இருக்கும். இந்த anterior partல மட்டும் தான் thick-ஆ இருக்கும். அதுக்கு பேரு தான் ciliary body அப்படினு சொன்னோம். ஓகேவா? So இங்க choroid layer is dash over posterior two-third region அப்படினா அதுக்கான ஆன்சர் என்ன? thin. Next one, which of the following is not associated with the iris? ஐரிஸ்க்கு ரிலேட்டடா இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ciliary bodies form it. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ciliary bodies வந்து என்ன பண்ணும் அப்படினா ஐரிஸை ஃபார்ம் பண்ணும். கரெக்ட். pigmented and transparent அப்படினு சொல்றாங்க. சோ அந்த ஐரிஸ் வந்து என்னது, transparent இல்ல, ஐரிஸ் வந்து opaque structure. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன வரும், எது வந்து ரிலேட்டட் இல்ல அப்படினு கேக்குறாங்க. சோ pigmented and opaque இதுதான் வந்து கரெக்ட். visible colored part of the eye வந்து கரெக்ட் தான். present in anterior part of the eye யும் கரெக்ட். சோ வந்து ஐரிஸ் அப்படிங்கிறது pigmented and opaque. சோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். Next question, eye lens is not. ஓகேவா? eye lensக்கு ரிலேட்டடா இல்லாத டேர்ம் வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா transparent கரெக்ட், crystalline கரெக்ட், held in place by tendons. சோ வந்து இங்க எதனால வந்து பிளேஸ் ஆயிருக்கும், அந்த இங்க இருக்க அந்த eye lens வந்து இங்க held ஆயிருக்கிறதுக்கு எது காரணம்னு பார்த்தோம், suspensory ligaments தான் காரணம். ஆனா இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க, tendons ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் C தான் incorrect. Next one, blind spot is not. blind spotக்கு ரிலேட்டடா இல்லாத டேர்ம் எது அப்படினு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் photoreceptor cells are not present in blind spot. சோ இது வந்து கரெக்ட் தான். அவங்க வந்து notனு கேக்குறாங்க. இது வந்து ரிலேட்டடா இல்ல. சோ வந்து photoreceptor cells வந்து அங்க present ஆயிருக்காது. சோ கரெக்ட். retinal blood vessels enter at that point. சோ வந்து என்ன சொல்லிருக்காங்க, retinal blood vessels வந்து அந்த பாயிண்ட்ல என்டர் ஆகும். கரெக்ட். optic nerves leaves the eye at that point. சோ வந்து optic nerves வந்து என்ன பண்ணும் அப்படினா அந்த பாயிண்ட்ல லீவ் ஆகும். கரெக்ட். Next, is slightly below the posterior pole of the eyeball. என்ன சொல்லிருக்காங்க அப்படினா is slightly below the posterior pole of the eyeball. So வந்து eyeballோட posterior pole, இந்த posterior poleக்கு below-ல தான் என்ன place ஆயிருக்கு அப்படினா இந்த blind spot அப்படிங்கிறது place ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க. இது வந்து wrong. It is slightly above the posterior pole of the eyeball தான் கரெக்டான ஆன்சர். So வந்து இது ரிலேட்டடா இல்லாத டேர்ம் வந்து இந்த fourth option. Next one, color of the eye is due to. So வந்து நமக்கு ஐல வந்து கலர் தெரியுது அப்படினா, ஒவ்வொரு ஐ கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர், கிரீன் கலர் அப்படினா அதுக்கு எது காரணமா இருக்குன்னு பார்த்தோம், அந்த பிக்மெண்டட் லேயரான ஐரிஸ் தான் வந்து காரணம். ஓகேவா? So color of the eye is due to iris. Next one, size of the pupil is controlled by. So வந்து இந்த size of the pupil வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம், muscles of the iris தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படினு பார்த்தோம். ஓகேவா? muscles of the iris தான் வந்து என்ன பண்ணுது, இந்த size of the pupil கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். dim light அப்ப எப்படி இருக்கும், bright light அப்ப எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ வந்து size of the pupil கண்ட்ரோல் பண்றது எது அப்படினா muscles of the iris. So first option correct. Next one, 3 layers of cells in retina from inside to outside. inside ல இருந்து outside நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா 3 layers of cellsனால retina வந்து மேட் ஆயிருக்கு. 3 layers of nerve cellsனால inside to outside என்ன பண்ணிருக்கு, retina வந்து மேட் ஆயிருக்கு. அது எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? inside to outside கரெக்ட்டான ஆர்டர்ல நம்ம சொல்லணும். first one layers of ganglion, bipolar, photoreceptor. இது கரெக்ட்.
கேங்லியான் ஃபோட்டோ ரிசெப்டர்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் லேயர் பைபோலார் தான். ஸோ இது ராங். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேங்லியான் தான் ஃபர்ஸ்ட் லேயர், அதனால இதுவும் ராங். பைபோலார் செல்ஸ், ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ், இங்கேயும் வந்து எது கேங்லியான் தான் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். லேயர்ஸ் ஆஃப் கேங்லியான் செல்ஸ், பைபோலார் செல்ஸ் அண்ட் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ். 11th question, which of the following are photoreceptor cells in human eye? இதில் வந்து எது வந்து photoreceptor cells human eyeல அப்படின்னு கேட்குறாங்க. only cones கிடையாது, only amacrine cells கிடையாது, only rods கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க, only rods and cones. rods and cones தான் என்னது photoreceptor cells in the human eye. ஸோ ஆப்ஷன் டி is correct. Next one, photoreceptor cells are present in dash layer wall of the eyeball. So எந்த லேயரில் photoreceptor cells present ஆயிருக்கு, எந்த லேயரில் present ஆயிருக்கு? ஃபஸ்ட்டு ஸ்க்ளெரா வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனால மேட் ஆயிருக்கும். கோராய்டில் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். ரெட்டினால தான் என்ன present ஆயிருக்குன்னா நர்வ் செல்ஸ் present ஆயிருக்கு. நர்வ் செல்ஸில் என்னென்ன மாதிரியான செல்ஸ் வந்து present ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேங்லியான் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பைபோலார் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரெட்டினாங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் என்ன வரும், ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் இன்னர் லேயர் ஆஃப் த ஐபால். Next question, the area of retina in human eye containing only cone cells. ஓகேவா? எந்த ஏரியாவில் கோன் செல்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அங்கே வந்து என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கு, ராட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கு, கோன்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஏரியா எது, பெக்டின், டெபிடம், மேக்குலா லியூட்டியா, ஃபோவியா சென்ட்ரலிஸ். ஸோ இந்த ஏரியாவில் மட்டும்தான், இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த ஏரியாவில் என்ன மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கோன்ஸ் மட்டும்தான் டென்ஸாக பேக் ஆயிருக்கு. ஸோ அந்த ஏரியாக்கான நேம் ஃபோவியா சென்ட்ரலிஸ். Next one, the place in eye of human from which optic nerves, leaves and blood vessels enter the eyeball. So இந்த particular placeல என்ன ஆகுது அப்படின்னா optic nerves ஐயை விட்டு லீவ் ஆகுது, blood vessels enter ஆகுது. இந்த particular spotக்கு பேர் என்ன, blind spot. So correct answer is blind spot. Next one, blind spot has, ஓகேவா? blind spotல என்ன present ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. cones but no rods, rods but no cones, no rods and cones, கோன்ஸ் அண்ட் ராட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ராட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ராட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பட் கோன்ஸ் வந்து ஆப்சென்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ரெண்டுமே கிடையாது, கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்டில் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸே என்னது ஆப்சென்ட், டோட்டலி ஆப்சென்ட். ஸோ நோ ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், in which of the following structures cones are densely packed and visual activity resolution is greatest? ஸோ நம்ம பார்த்தது தான், எந்த ஸ்ட்ரக்சரில் கோன்ஸ் வந்து டென்ஸ்லி பேக் ஆகிருக்கு ப்ளஸ் அங்கே வந்து விஷுவல் ஆக்டிவிட்டி அதாவது ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எந்த பிளேஸ், ஃபோவியாவில் தான் கோன்ஸ் டென்ஸ்லி பேக் ஆகிருக்கு ப்ளஸ் விஷுவல் ஆக்டிவிட்டி இஸ் கிரேட்டஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், the fovea is a dash portion of the டேஷ். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபோவியாங்கிறது டேஷ் போர்ஷன் ஆஃப் த டேஷ். ஸோ வந்து திக் அவுட் போர்ஷன் ஆஃப் ஸ்க்ளெராவான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த ஃபோவியா அப்படிங்கிறது ரெட்டினால உள்ள ஒரு போர்ஷன் தான். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்க்ளெரா, கோரைட் இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோவியாங்கிறது பார்த்தோம்னா தின்ட் அவுட் போர்ஷன் ஆஃப் த ரெட்டினா. இது டைரக்ட் என்சிஆர்டி லைன், யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த ஃபோவியாங்கிறது என்னது, தின்ட் அவுட் போர்ஷன் ஆஃப் த ரெட்டினா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், கேவிட்டி ஆஃப் விட்ரியஸ் ஹியூமர். ஓகேவா? கேவிட்டி ஆஃப் விட்ரியஸ் ஹியூமர் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ விட்ரியஸ் ஹியூமரோட கேவிட்டி வந்து இங்கே இருக்குது, இந்த விட்ரியஸ் சேம்பர் தான் அதோட கேவிட்டி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா? இட் இஸ் பிஹைண்ட் த லென்ஸ். இது எங்கே இருக்குது, லென்ஸ் அண்ட் ரெட்டினாக்கு நடுவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா behind the lens. ஓகேவா? behind the lens ஒரு ஆப்ஷன் இருக்கு, in front of the lens. ஸோ in front of the lens வந்து இது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், between choroid and retina. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோராய்டுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. ஸோ இட் இஸ் a wrong option. நெக்ஸ்ட் ஒன், between choroid and sclera. கோராய்டுக்கும் ஸ்க்ளேராக்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, behind the lens தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ behind the lens is correct answer. நெக்ஸ்ட் ஒன், cavity of aqueous humor watery fluid is. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். vitreous humor வந்து என்னது, ஜெல் லைக் fluid. இங்கே aqueous humor அப்படிங்கிறது watery fluid. ஸோ இந்த aqueous humorோட இந்த watery fluid எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இந்த கேவிட்டி எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த aqueous humorங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கார்னியா அண்ட் லென்ஸுக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்கே இருக்குது கார்னியா, இது லென்ஸ், இதுக்கு நடுவில் தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பிஹைண்ட் த லென்ஸ் அப்படிங்கிறது, பிஹைண்ட் த லென்ஸுங்கிறது ராங். பிட்வீன் கோராய்ட் அண்ட் ரெட்டினாங்கிறது ராங். ஓகேவா? பிட்வீன் கோராய்ட் அண்ட் ரெட்டினா கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிட்வீன் கார்னியா அண்ட் லென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது கரெக்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஸ்ட்ரக்சர் லென்ஸ், பிங்கிற ஸ்ட்ரக்சர் aqueous humor, சிங்கிற ஸ்ட்ரக்சர் vitreous humor, டிங்கிற ஸ்ட்ரக்சர் கார்னியா. சூஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பாத்வே ஆஃப் லைட் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் ஆஃப் த ஐபால். ஸோ வந்து லைட் ஃபோக்கஸ் ஆகுற அந்த பார்ட் ஓகேவா, அவுட் சைட்லேருந்து இன்சைடுக்கு எப்படி லைட் வந்து எந்த வழியாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பார்ட் இருக்கு, கார்னியா இருக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, கார்னியா. கார்னியாலேருந்து எதுக்கு ஃபோக்கஸ் ஆகும், கார்னியாலேருந்து aqueous humorக்கு ஃபோக்கஸ் ஆகும். aqueous humorலேருந்து லென்ஸ், லென்ஸ்லேருந்து vitreous humor. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர், கார்னியா. கார்னியா ஃபர்ஸ்ட் எதில் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா கார்னியாவில் ஃபோக்கஸ் ஆகுது. செகண்ட் எதில் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னா aqueous humor. ஸோ இது செகண்ட். நெக்ஸ்ட் லென்ஸில் ஃபோக்கஸ் ஆகும், இது தேர்ட். நெக்ஸ்ட் இதில் ஃபோக்கஸ் ஆகுது vitreous humor. ஸோ இது ஃபோர் ஓகேவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் டிபிஏசி. டிபிஏசி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த பிளைண்ட் ஸ்பாட் இஸ் த ரீஜியன் வேர். ஸோ இமேஜ் வந்து டிம்மாக ஃபார்ம் பண்ணுறது பிளைண்ட் ஸ்பாட்டா, இல்லை இமேஜ் வந்து ஸ்ட்ராங் லைட்டில் ஃபார்ம் பண்ணுறது பிளைண்ட் ஸ்பாட்டா, இல்லை ஆப்டிக் டிஸ்க் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குமா, இமேஜ் ஃபார்ம்டு இந்த டார்க்கான்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு புது டேர்ம் வந்திருக்கு, ஆப்டிக் டிஸ்க். இந்த ஆப்டிக் டிஸ்க்னா என்ன நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இது ஒரு ரீஜியன் ஓகேவா. இந்த பர்டிகுலர் ரீஜியனில் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்டிக் நர்வ் வந்து லீவ் ஆகும், பிளட் வெசல்ஸ் என்டர் ஆகும். அந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு பேர் தான் ஆப்டிக் டிஸ்க். ஸோ அந்த ரீஜியன் தான் என்னது, பிளைண்ட் ஸ்பாட். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் இஸ் த ரீஜியன் வேர் ஆப்டிக் டிஸ்க் இஸ் present is the correct answer. Next one, anatomically human can be divided into dash major sections. So என்னென்ன பிரிக்கலாம், outer ear, middle ear, inner ear. So 3 sections பிரிக்கிறோம். So 22 answer 3. The outer ear consists of, so outer earல என்ன இருக்கும், only pinna, only external auditory meters, both pinna plus membranous labyrinth. So pinnaவும் present ஆயிருக்கும், external auditory metersவும் present ஆயிருக்கும். So both is the correct answer. Next one, the ear of the human is enclosed in. So human ஓட ear வந்து எதில் enclose ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. So ear of the human is enclosed in, இங்கே எதில் enclose ஆயிருக்கு, temporal boneல தான் இது enclose ஆயிருக்கு ஓகேவா. So the ear of the human is enclosed in temporal bone. Option D is correct. Next one, the structure for hearing and body balance are located in. So வந்து hearing plus body balance கான structures வந்து எங்க locate ஆயிருக்கு. body balance கான structures என்னென்ன, macula and ampullaris, crista ampullaris. அது எங்க locate ஆயிருந்தது, inner earல தான் அது locate ஆயிருந்தது ஓகேவா. ஸோ அது எங்க locate ஆயிருக்கு அப்படின்னா inner earல locate ஆயிருக்கு. ஸோ option C is correct. Next, the smallest bone in human body. human bodyல இருக்க smallest bone, இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஸ்டாப்பீஸ் ஓகேவா. இந்த ஸ்டாப்பீஸ் அப்படிங்கிற இந்த போன், அதாவது இது என்ன அப்படின்னா இயர் ஆசிக்கல்ஸில் ஒன்று தான் இந்த ஸ்டாப்பீஸ் அப்படிங்கிறது. இதோட ஷேப் வந்து என்ன ஷேப்னு பார்த்தோம், இட் இஸ் ஸ்டிரப் ஷேப்ட் ஓகேவா. இந்த ஸ்டாப்பீஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட் ஒன், fluid filled inner ear ஓகேவா. fluid filled inner ear நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் labyrinth, செகண்ட் ஆப்ஷன் vestibule, தேர்ட் ஆப்ஷன் saccule, ஃபோர்த் ஆப்ஷன் utricle. ஸோ fluid filled inner ear is called labyrinth ஓகேவா. இது டைரக்ட் NCERT லைன். fluid filled inner ear நம்ம வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். fluid filled inner earக்கு பேர் என்ன, labyrinth. நெக்ஸ்ட், இந்த labyrinth அதாவது போனி labyrinthக்கும் membranous labyrinthக்கும் நடுவில் பிளசன்ட் ஆயிருக்க fluid எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே போனி labyrinth எப்படி இருக்குது அப்படின்னா இது உள்ளார என்ன present ஆயிருக்குன்னு பார்த்தோம், இது உள்ளார membranous labyrinth present ஆயிருக்கும். இந்த membranous labyrinth சரௌண்ட் பண்ணியிருக்க fluid என்ன, பெரிலிம்ஃப் தான் இதை சரௌண்ட் பண்ணியிருக்க fluid. ஸோ இந்த போனி labyrinthக்கும் இந்த membranous labyrinthக்கும் நடுவில் என்ன fluid present ஆயிருக்கு அப்படின்னா பெரிலிம்ஃப் தான் present ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் B is correct. நெக்ஸ்ட், இந்த membranous labyrinthக்கு இன்சைடில் என்ன fluid present ஆயிருக்குன்னு பார்த்தோம், என்டோலிம்ஃப் தான் present ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் A is correct. The coiled portion of labyrinth ஓகேவா. ஸோ இங்கே இந்த labyrinthோட இந்த coiled portion ஓகேவா, இந்த coiled portionக்கான பேர் என்ன, காக்லியா ஓகேவா. இந்த coiled portion of labyrinthோட நேம் என்ன அப்படின்னா காக்லியா. ஸோ ஆப்ஷன் C is correct. நெக்ஸ்ட் ஒன், போனி labyrinth contains. ஸோ போனி labyrinthல என்ன present ஆயிருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா. membranous labyrinthோட இன்சைடில் தான் என்ன present ஆயிருக்கு, என்டோலிம்ஃப் present ஆயிருக்கு. இந்த போனி labyrinthல என்ன present ஆயிருக்கு அப்படின்னா பெரிலிம்ஃப் மட்டும்தான் present ஆயிருக்கு. ஸோ போனி labyrinth contains பெரிலிம்ஃப் is the correct answer. Next one, in the ear of human, sound waves pass from middle ear to inner ear through. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மிடில் இயர்லேருந்து இன்னர் இயருக்கு ஓகேவா. ஸோ இந்த மிடில் இயர்லேருந்து இன்னர் இயருக்கு எது வழியாக வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ உங்களுக்கு இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒன்று மட்டும் நான் கரெக்ட் பண்ணுறேன். இந்த ஃபெனிஸ்ட்ரா ஓவலிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓவல் விண்டோ.
ஸோ ஃபெனிஸ்ட்ரா ஓவலிஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஓவல் விண்டோ. ஓவல் விண்டோவோட இன்னொரு நேம் தான் வந்து ஃபெனிஸ்ட்ரா ஓவலிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மிடில் இயர்லேருந்து இன்னர் இயருக்கு சவுண்ட் வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்? ஓவல் விண்டோ வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங்கில் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் ஆஃப் பி இஸ் கரெக்ட். Next one, membranous labyrinth statoacoustic organ because it is concerned with. ஸோ வந்து இந்த membranous labyrinth அப்படிங்கிறது statoacoustic organன்னு சொல்லுவோம். இது எதனால அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா it maintains both dynamic equilibrium and static equilibrium. static equilibrium அது மெயின்டைன் பண்ணுது, டைனாமிக் equilibrium அது மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது ஹியரிங்க்கும் ஹெல்ப் பண்ணும், பேலன்சிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ரெண்டோட ஃபங்க்ஷனுமே இது என்ன பண்ணுது அப்படின்னா அண்டர்கோ பண்ணுது. ஸோ இது என்ன அப்படின்னா both A and B is the correct answer. Next one, the hair cells in the ear that give auditory information are concerned in the. So எங்க வந்து hair cells present ஆயிருக்குன்னு பார்த்தோம்? இயரில் வந்து எங்கே வந்து ஹேர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸோ வந்து இந்த இடத்துல ஓகேவா, ஆர்கன் ஆஃப் கார்டியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் செல்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட் ஆயிருக்க பிளேஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படிங்கிற இந்த பிளேஸ் தான். ஸோ த ஹேர் செல்ஸ் இன் த இயர் தட் கிவ் ஆடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த ஆர்கன் ஆஃப் கார்டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, in the internal ear the organ of Corti bearing hair cells located in. So வந்து internal earல organ of Corti எந்த ஏரியால லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ organ of Corti வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்கு? ஸ்கேலா மீடியாங்கிற இந்த ரீஜியனில் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா organ of Corti லொகேட் ஆயிருக்கு. ஸோ organ of Corti is located in scala media, scala tympani, scala vestibuli, saccules. ஸோ அது எங்கே லொகேட் ஆயிருக்கு? ஸ்கேலா மீடியா. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பனி கண்டென்ட் இது வந்து நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ இங்கே கூட இந்த எழுதியிருந்தது இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்கேலா வெஸ்டிபுலை அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? பெரிலிம்ஃப். ஸ்கேலா மீடியாங்கிறதுல எண்டோலிம்ஃப். ஸ்கேலா டிம்பனிங்கிறதுல பெரிலிம்ஃப். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஸ்கேலா வெஸ்டிபுலை பெரிலிம்ஃப், ஸ்கேலா மீடியா எண்டோலிம்ஃப், ஸ்கேலா டிம்பனி பெரிலிம்ஃப். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Next one, the organ of Corti is located on the. So organ of Corti எங்க லொகேட் ஆயிருக்கு? organ of Corti வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா basilar membraneக்கு மேலே லொகேட் ஆயிருக்கு. So answer is basilar membrane. Next one, vestibular apparatus அப்படிங்கிறது எது composed of? So vestibular apparatus is composed of. இந்த வெஸ்டிபுலர் apparatusங்கிறது எதை இன்க்ளூட் பண்ணோம்? செமி சர்க்குலர் கேனல்ஸ் அண்ட் ஆட்டோலித் ஆர்கன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வெஸ்டிபுலர் apparatus. ஸோ வெஸ்டிபுலர் apparatus is composed of 3 semicircular canals and ஆட்டோலித் ஆர்கன். ஸோ both A and B is correct. ஓவல் விண்டோ கிடையாது. இப்போ ஆட்டோலித் ஆர்கனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்? இந்த ஆட்டோலித் ஆர்கன் கன்சிஸ்ட் ஆஃப் யூட்ரிக்கல், சக்யூல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? யூட்ரிக்கல் அண்ட் சக்யூல்ஸ். Next one, saccule and utricle contain a projecting ridge called. ஓகேவா? இந்த saccule and utricleல projecting ridge இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த utricle and saccule எங்கே இருக்குது? ஆட்டோலித் ஆர்கனில் இருக்குது. இந்த ஆட்டோலித் ஆர்கனில் இருக்க சென்சரி பார்ட் என்னன்னு பார்த்தோம்? மேக்குலா. ஓகேவா? இது ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ்னாலும் இல்லை சென்சரி பார்ட்னு கேட்டாலும் சேம் தான். அது என்னது? மேக்குலா. ஸோ saccule and utricle contain a projecting ridge called macula is the correct answer. நெக்ஸ்ட் ஒன், கிறிஸ்டா ஆம்பிளாரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸில். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணலாம். இந்த கிறிஸ்டா ஆம்பிளாரிஸ் அப்படிங்கிறது எதை மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்? டைனாமிக் ஈக்லிபிரியமாக மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? கிறிஸ்டா ஆம்பிளாரிஸ் மெயின்டைன்ஸ் டைனாமிக் ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமை எது மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்? ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இஸ் மெயின்டைன்டு பை மேக்குலா. இந்த மேக்குலாங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஆட்டோலித். ஆட்டோலித்துங்கிறது எது கன்சிஸ்ட் ஆயிருக்கும்? யூட்ரிக்கல் அண்ட் சாக்யூல். ஸோ யூட்ரிக்கல் அண்ட் சாக்யூல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமை மெயின்டைன் பண்ணுதுன்னு நம்ம இன்டைரக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இஸ் மெயின்டைன்டு பை யூட்ரிக்கல் அண்ட் சாக்யூல். போத் A and B is the correct answer. Next one, which cells layer of retina faces the length? ஸோ ரெட்டினாவோட எந்த செல் வந்து லென்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரான கேங்லியான் செல்ஸ் தான் லென்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்த பர்பிளிஷ் ரெட் ப்ரோட்டீன் அதாவது ரோடாப்சனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டெய்ன்ட் இந்த ராட்ஸ். இது ராட்ஸில் இருக்குது. இது வந்து எதோட டெரைவேட்டிவ்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ரெட்டினல் அப்படிங்கிற ஒரு ஆல்டிஹைட் டெரைவேட்டிவ் இருக்கும். இது எதோட ஆல்டிஹைட் டெரைவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏவோட ஆல்டிஹைட் டெரைவேட்டிவ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். விட்டமின் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், த ரிப்பிள்ஸ் அண்ட் பேசலார் மெம்பரேன் பிரஸ் த ஹேர் செல்ஸ் அகைன்ஸ்ட் த. இப்போ இங்கே இருக்க இந்த ஹேர் செல்ஸ் வந்து இதில் ரிப்பிள்ஸ் வந்து இந்த பேசலார் மெம்பரேனில் உண்டாகும் போது, ரிப்பிள்ஸ்னால் சீரீஸ் ஆஃப் வேவ்ஸ்னு பார்த்தோம். சின்ன சின்ன வேவ்ஸ் வந்தால் குரூப் ஆஃப் வேவ்ஸ் தான் ரிப்பிள்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹேர் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிப்பிள்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகும்போது இந்த ஹேர் செல்ஸ் வந்து டெக்டோரியல் மெம்பரேனை ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேக்குலா
ஆட்டோலித், ரவுண்ட் விண்டோ, நன் ஆஃப் திஸ். ஸோ இங்கே டெக்டோரியல் மெம்பரேனே கொடுக்கல நமக்கு, ஆனால் அது என்ன பண்ணும், ஹேர் செல்ஸ் டெக்டோரியல் மெம்பரேனை தான் ப்ரெஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்ம 45 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த 45மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை கோ த்ரூ பண்ணுங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.